சாலமோன் வாழ்விலே தேவனுடைய மகிமை கடந்து வந்தபோது என்ன சம்பவித்தது? சாலமோனை நமக்கு தெரியும். சாலமோனை போல சம்பரமாய் சாப்பிட்டவன் ஒருவனும் இல்லை. சாலமோனை போல அவன் என்ன செய்யலையா? உடுத்தினதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யத்திலே சாலமோன் பலத்தவனாயிருந்தான். ஆளுகையிலே சாலமோன் அத்தனை பெரிய ஆளுகை. அவன் ஆண்ட காலங்களிலே அவனை சுற்றிலும் எப்படி இருந்ததா? சமாதானம். ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு விரோதமாய் பேசவே முடியாது. அத்தனை அதிகாரம், அத்தனை ஆளுமை, அத்தனை ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, அத்தனை அறிவு, ஞானம். இதெல்லாம் எங்க இருந்து வந்ததா? ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை உனக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையா யோசியுங்கள். சாலமோனுக்கு தேவன் கொடுத்த மகிமை அவனை ஞானவானாய், ஐஸ்வர்யவானாய், அதிகாரம் உள்ளவனாய், ஆளுகை உள்ளவனாய் மாற்றினது உண்டானால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் உன்மேல் உதித்திருக்கிற அந்த மகிமை உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை பலவானாய் மாற்றும், உன்னை ஞானவானாய் மாற்றும். எஸ்ஐ 62:2 சொல்லுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள், உன் பேரை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். பழைய பேர் இல்லை, பழைய வாழ்க்கை இல்லை, பழையவைகள் அல்ல. ஏன்னா கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிற போது அது உன்னை புதிதாக்குகிறது, ஆளுகை உள்ளவர்களாய், அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இங்கே சொல்லப்படுக கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருக்கு மகிமையாய் கர்த்தரும் பேரை உயர்த்துவார், பேரை மாற்றுவார். தேவனுக்கு மகிமைண்டாட்டம். எந்த சூழலில் இருந்தாலும் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். எஸ்ஐ 58:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வருகிற போது அந்த மகிமை உன்னை சுற்றி சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறதாயிருக்கும். அவர் மகிமை உன் பின்னாலே பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வெறும் பாதுகாக்கிற, ஆசீர்வதிக்கிற, மேன்மையாய் வைக்கிறவைகளை மாத்திரம் இந்த மகிமை செய்கிறது இல்லை. யாத்திராகமம் 29:43 சொல்கிறது, அந்த ஸ்தலம் இஸ்ரவேல் புத்திரரை தேவன் சந்திக்கிற அந்த இடம் அவருடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும். தேவ மகிமை ஒரு மனுஷனிடத்தில் வருகிற போது அந்த மகிமை அவனை எப்படி மாற்றுகிறதா? பரிசுத்தவானாய் மாற்றும், ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். யாத்திராகமம் 15:7 சொல்லுகிறது, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் போட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மகிமை வருகிற போது இருள் அகன்று போகும். தேவனுக்கு மகிமை உண்டாட் இருளானவைகள் அகன்று போகும். பாருங்க அந்த மகிமை எப்படிப்பட்டது, அவைகள் வருகிற போது. யாத்திராகமம் 16:10 சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற மகிமை. எவ்வளோ மேலான ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுகிற இந்த மகிமையின் தேவனை, வெளிச்சமாய் இருக்கிற தேவனை உணர்ந்து கொள்ளுகிற போது சகல நன்மைகளை அனுப்புகிறார். மல்கியா 4:2 சொல்லுகிற போது, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள், ஜெயம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்கள் சத்துருக்களின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை தரும்.